ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ணி செட்டிநாடு ஸ்டைலில் எறா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த எறா கிரேவியை இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்போ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானலை சூடுபடுத்திட்டு அதில் 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிவிட்டு பொரிய விடுங்க. பெருஞ்சீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா சுருள வதங்கி அதோடைய கலர் வந்துட்டு டார்க் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரும். ஸோ அந்த டெக்ஸ்சருக்கு வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்குற கேப்பில் இந்த கிரேவி செய்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு கல்பாசி, இது எல்லாத்தையுமே ஒரு வானலில் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்பைசஸ் கூடவே 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க, 4 முந்திரி பயிறு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த ஸ்பைசஸோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு மனம் வரும். அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸ்பைசஸோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு. அதே போல் நல்ல ஒரு மனமும் வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்பைசஸோட சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்ஸி கப்பில் மாற்றிட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இந்த அரைச்ச மசாலாவை அப்படியே வச்சுடுங்க. அடுத்தது வெங்காயத்தை பாருங்கள். இந்த அளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வெங்காயம் வதங்கி வரணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 2 பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இப்போது இந்த தக்காளியை வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்ததும் இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இப்போது இந்த தனி மிளகாய் தூளோடைய அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸுக்கு மட்டும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மிளகாத்தூளோடைய அந்த ரா ஸ்மெல் எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ இதை ஒரு டைம் கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போது இந்த மசாலா கூட 1/2 கிலோ அளவுக்கு க்ளீன் பண்ண எறாவை சேர்த்துக்கோங்க. எறா சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ரெஷ்ஷாக மசாலா, அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது எறாவும் மசாலாவும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி எறா கிரேவி செஞ்சு பாருங்கள். ஒரு யூனிக்கான டேஸ்ட்டில் இருக்கும். டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். நல்லா எறாவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் ஒரு 400 ml மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. எறாவில் இருந்துமே தண்ணி ரிலீஸ் ஆகும். ஸோ 400 ml தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மசாலா எல்லாமே தண்ணியோட ஒன்று சேரணும். அதுக்காக தான் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த கிரேவி ஒரு கொதி வர வரைக்கும் அப்படியே ஓப்பன் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிரேவி லைட்டாக கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற போல தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் கிரேவியோட டெக்ஸ்சர் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா தான் அது குக்காகி வரும்போது கிரேவியோட டெக்ஸ்சர் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இப்போது இந்த கிரேவியை மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். 5 நிமிஷம் குக் பண்ணதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். எறா கிரேவியிலேருந்து எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு செம்ம சூப்பரான ஒரு டெக்ஸ்சரில் நல்ல கமகமன் வாசனையோட ரெடி ஆகிருக்கும். வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எறா கிரேவியோட டெக்ஸ்சர் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு. செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செட்டிநாடு ஸ்டைலில் எறா கிரேவி செஞ்சு பாருங்கள். மிஸ் பண்ணாமல் இந்த செட்டிநாடு ஸ்டைல் எறா கிரேவியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் கொல்லாம் வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். நான் இன்றைக்கி இந்த எறா கிரேவியை ஒயிட் ரைஸ் கூட தான் சர்வ் பண்ணியிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.